நன்றி அன்புக்குரிய அமரர் வேந்தனார் இளங்கோ அவர்களின் நண்பர்களே, அவரின் தமிழ் பணியில் இணைந்து பணியாற்றிய தமிழ் ஆர்வலர்களே, தமிழ் அறிஞர்களே, இளங்கோ அவர்களின் உறவினர்களே, அனைவரையும் இந்த சூமுடான கலந்துரையாடலில் கலந்து கொண்டதையிட்டு நான் நன்றி தெரிவித்து உங்களை வரவேற்கின்றேன். இந்த விழாவை பற்றி 2018ஆம் ஆண்டு நான் சிட்னி வந்த சமயம் திரு திருநந்தகுமார் அவரின் வீடில் சென்று கதைத்தேன். எனது தமையனாரின் நினைவாக ஒரு நூலை நாம் கொண்டு வர வேண்டும் என்று. கடந்த வருடம் 19/12/2020 அவர் பற்றி ஒரு செய்தியும் போட்டு அதில் திருநந்தகுமார் எழுதிய எழுத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் நாம் நினைத்த மாதிரி அவர் பற்றி ஒரு நூலை அந்த காலத்தில் கொண்டு வர முடியவில்லை. அதை ஈடு செய்யும் விதமாகவும் அமரர் வேந்தனார் இளங்கோவின் பணிகளை மீண்டும் ஒரு கால் நினைவு கூறும் விதமாகவும் இன்றைய இக்கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. ஆகவே சுருக்கமாக 10 நிமிடங்களுக்கு நான் அறிந்த எனது தமையனாரை பற்றி உங்களுடன் சில கருத்துக்களை பரிமாறி நிகழ்வுக்குள் செல்வோம். அமரர் வேந்தனார் இளங்கோ அவர்கள் 19/12/1951 பிறந்தார். ஆகவே அவர் பற்றி ஒரு சிறு காணொளி பேழையை கோம்பஸ் தமிழ் கல்வி நிலையத்தினர் அவர் இறந்த சமயம் அவரின் 31வது நினைவு நாளாக வெளியிட்டிருந்தார்கள். அண்மையில் உங்களில் சிலருடன் பகிர்ந்து கொண்டேன். அதில் முதல் 5 நிமிடங்கள் வேந்தனார் இளங்கோ பற்றி அழகாக அவர்கள் அதில் குறித்துள்ளார்கள். அருணன், அந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் இதில் போட்டீர்களாயின் அந்த 5 நிமிட காணொளியை இங்கு இருப்பவர்கள் பார்க்கும் போது சில செய்திகள் சொல்லப்படும். அதைத் தொடர்ந்து நான் 10 நிமிடம் கதைக்கலாம். ஒரு காணொளியை போடுகின்றோம். சீர்மிகு சிட்னியில் தரம்மிகு தமிழ் பாடசாலை என விளங்கும் கோம்பஸ் தமிழ் கல்வி நிலையத்தின் வளர்ச்சியில் தனக்கென ஒரு தனியிடத்தை வகுத்தவர் கலாநிதி வேந்தனார் இளங்கோ அவர்கள். அன்னார் வேலணியை பிறப்பிடமாக கொண்ட சைவப்புலவர் பண்டிதர் வித்துவான் வேந்தனாருக்கும் சவுந்தரநாயகிக்கும் 2வது குழந்தையாக 19/12/1951 பிறந்தார். ஆரம்ப கல்வியை யாழ்ப்பாணம் பரமேஸ்வரா கல்லூரியிலும் உயர்கல்வியை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலும் பயின்றார். 1974ஆம் ஆண்டு மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் மின்பொறியியல் துறையில் பட்டம் பெற்று அப்பல்கலைக்கழகத்தில் உதவி விரிவுரையாளராக கடமையாற்றி வந்தார். பின்னர் ஜெர்மனி முனிச் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டமும் பெற்றார். 1991 ஆஸ்திரேலியா வந்த கலாநிதி இளங்கோ அவர்கள் ஒலங்குங் பல்கலைக்கழகத்தில் கடமையாற்றி கொண்டு தனது பொழுதுபோக்காக தமிழ் பணியை தொடர்ந்தார். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் கலாநிதி வேந்தனார் இளங்கோ கோம்பஸ் தமிழ் கல்வி நிலையத்தில் இணைந்தார். தமிழ் பணி தொடர்ந்தார். இங்கு வாழ்ந்த காலம் முழுவதும் தமிழை தனது குடும்ப அங்கத்தவராக கொண்டு அதன் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டார். கோம்பஸில் 300க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் தமிழ் படிப்பது போல் ஒலங்குங்கில் மிக குறைந்த எண்ணிக்கையில் பிள்ளைகள் இருப்பினும் அவர்கள் தமிழ் படிக்க பாடசாலையொன்று ஆரம்பித்தார். குறைந்த அளவு பிள்ளைகளுக்கு கற்பிக்கும் போதுள்ள சிரமத்தை ஆராய்ந்து அதற்கு தீர்வு கூட்டமைப்பு என்றார். அதன் மூலம் நியூ சவுத் வேலில் உள்ள 13 தமிழ் பாடசாலைகளுக்கும் பொதுவான வளங்களை வழங்குவதுடன் பொது நிகழ்ச்சிகளை நடாத்தி அனைவரையும் ஒன்றிணைத்தார். நியூ சவுத் வேலில் உள்ள பாடசாலைகளுக்கு ஒரே பாடத்திட்டம், ஒரே புத்தகம் என்று ஆரம்பித்தார். ஆரம்ப பாடசாலைகள், உயர்நிலை பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் எல்லாவற்றிலும் தமிழ் ஒரு பாடமாக வர வேண்டும் என்று கனவு கண்டார். முயற்சியும் செய்தார். இதன் பலனாக கோம்பஸ் ஆரம்ப பாடசாலையிலும்
HSC பரீட்சையிலும் தமிழை ஒரு பாடமாக நடைமுறைப்படுத்தி வெற்றியும் கண்டார். கடுமுளைப்பினால் வந்த உடற்சோர்வோ, காய்ந்த மனம் கொண்டோரின் கண் திருஷ்டியோ, காலனின் கண் பார்வை கலாநிதி இளங்கோமேல் விழுந்தது. கைலைக்கு விரிய நாள் வந்து விட்டதை அறிந்த அன்னார் தமிழுக்கு உழைப்பதன் கடுமையை அதிகப்படுத்தி அதனை கொண்டு நடாத்த ஆட்களையும் ஆயத்தப்படுத்திவிட்டு அந்திமயங்கும் ஒரு மாலையில் ஆண்டவனடி சேர்ந்து விட்டார். மலையளவு சுவாமிக்கு திணியளவு பூ வைப்பது போல் அன்னாரின் சேவையை பாராட்டி இந்த சிறிய ஒலிப்பேழையை ஹோம்புஸ் தமிழ் கல்வி நிலையத்தால் சமர்ப்பிக்கின்றோம். தமிழுக்கு வேந்தனாய் விழுந்திருந்தார் கலாநிதி வேந்தனார் இளங்கோ. அவர் சொல்லில் வீச்சிருக்கும் தமிழ் மூச்சிருக்கும். முடிவேந்தர் மடி வளர்ந்த முத்தமிழை இன்று மடியேந்தி வளர்க்கின்றான் தமிழ் வேந்தன். முடிவேந்தர் மடி வளர்ந்த முத்தமிழை இன்று மடியேந்தி வளர்க்கின்றான் தமிழ் வேந்தன். முடிவேந்தர் மடி வளர்ந்த முத்தமிழை இன்று மடியேந்தி வளர்க்கின்றான் தமிழ் வேந்தன். ஒன்று 2005 அன்று வந்த இரவு சிட்னி தமிழர்கள் தம்மனதில் விடியாமலே நின்றுவிட்டது. பாருக்கு உழைப்பவர்கள் பலகாலம் வாழ்வதில்லை, அதிலும் பைந்தமிழுக்கு உழைப்பவர்கள் காலமோ கணப்பொழுது என்ற உண்மையை இடித்துரைப்பதற்காகவோ என்னவோ கலாநிதி வேந்தனார் இளங்கோ அவர்களை ஆண்டவன் தன்னிடம் அழைத்துக் கொண்டான். ஆம், உண்மைதான். எனது தன்மையினார் இறக்கும்போது அவருக்கு 53 வயது. எனது தந்தையார் இறக்கும்போது 48. இருவரும் வயதையும் கூட்டினால் ஒரு 100 ஆண்டு. பல விடயங்களை அவர்கள் தமது வாழ்நாளில் செய்து சென்றார்கள். அந்த வகையிலே இன்று எனது தமையனார் பற்றிய நினைவுகளை இங்கு பகிரக்கூடியுள்ளோம். எனது தமையனார் 51 அவர் பல்கலைக்கழகம் செல்லும் வரை 70 வரை எமது குடும்பத்தில் எம்முடன் ஒன்றாக பழகி வந்தார். அவரை நான் எனக்கு நினைவு தெரிந்த பருவம் 63 70 வரை ஒரு நற்சகோதரனாக, எந்த சைக்கிளுக்கு செயின் கலண்டா கூட போட்டு தரக்கூடியவராகத்தான் அண்ணாவை நான் பார்த்து வைத்திருந்தேன். அந்த வகையிலே ஒரு சிறந்த சகோதரனாக விளங்கிய எனது தமையனார் 71ஆம் ஆண்டு மொரட்டுவை பல்கலைக்கழகத்திற்கு சென்ற போதே அங்கு அவரின் தமிழ் ஆளுமையும் விரிவடைந்தது. மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் தமிழ் சங்கம் அக்காலத்தில் கொழும்பில் மிகவும் பிரசித்தமாக பல கலை நிகழ்வுகளை, பல்கலைக்கழக கலை நிகழ்வுகளை மிகவும் திறம்பட நடத்தியது. அக்காலத்தில் பல ஆளுமைகள் கட்டப்பத்தை பல்கலைக்கழகத்தில் இருந்தார்கள். அந்த வகையிலே இளங்கோ அவர்களும் கவியரங்கம், பட்டிமன்றம், நாடகம் என்று பல்துறையிலும் தனது ஆளுமையை விரித்ததோடு நுட்பம் என்ற அந்த சஞ்சிகையிலும் தனது கட்டுரைகளை எழுதி வந்தார். அக்காலத்தில் திரு அம்பி அவர்கள் நிகழ்த்திய வானொலி கருத்தரங்குகளில் விஞ்ஞான கணினி விவரங்களை பற்றி மிக விளக்கமாக வந்து உரையாடி சென்றார். அதன் பின்பே அவர் 75 அங்கு தனது மின்னியல் பொறியியல் துறையை முடித்த பின்பு அங்கு உதவி விரிவுரையாளராக 1980 ஏப்ரல் வரை இருந்தார். அப்பொழுது மேற்படிப்புக்காக கொழும்புக்கு நானும் வந்து அவருடன் 78 80 வரை இருந்தோம். எமக்கு பிடித்தமான உணவு வகைகளை சமைத்து தருவதில் எனது தமையன் மிகவும் அர்ப்பணிப்போடு ஈடுபட்டார். அதன் பின்பு அவர் 80ஆம் ஆண்டு ஜெர்மனிக்கு புலமை பரிசிலுக்கு வந்து ஜெர்மன் மொழியையும் படித்தார். ஆக தமிழ், ஆங்கிலம், ஜெர்மன் என்ற மும்மொழி புலமை அவரை பிற்காலத்தில் குழந்தைகளுக்கான ஒரு பாட விதானத்தை வடிவமைப்பதில்
காத்திரமான பங்களிப்பை வழங்கியதாக நான் கருதுகின்றேன். அவர் 81 84 வரை ஜெர்மனியில் வாழ்ந்த காலத்தில் அங்கே தமிழர்கள் மிக மிக அரிது. அவர் 84 அளவில் இலங்கை வந்து திருமணம் முடித்து பின்பு ஜெர்மன் திரும்பிய பின்பு அங்கே நான் நினைக்கின்றேன் ஏறத்தாழ 450 இலங்கையில் தமிழர்கள் அங்கே மியூனிக் மாநகரத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் ஜெர்மன் அரசாங்கத்தால். அச்சமயம் அங்கே ஒரு தமிழ் பாடசாலையை நிறுவி அதற்கான சங்க கீதத்தையும் பல கலை விழாக்களையும் அமைத்து எனது தமையனார் அந்த 84 90 கால பகுதியில் அங்கே குடிபெயர்ந்து வந்து மொழி தெரியாமல் தடுமாறிய அந்த இளம் தமிழர்களுக்கு, இளம் தமிழ் குடும்பங்களுக்கு பலவிதத்திலும் அனுசரணையாக இருந்ததை இன்றும் நன்றியோடு நினைவு கூற அந்த ஜெர்மனிய நண்பர்கள் வந்துள்ளார்கள். அவர்கள் இளங்கோ அவர்களின் ஜெர்மனியில் அவர் ஆற்றிய தமிழ் பணியை, தமிழ் சேவையை எங்களுடன் கதைப்பார்கள். அதன் பின்பு எனது திருமணத்தை நடத்தி முடித்த பின்பு எனது தமையனார் 1991 ஜூன் ஆஸ்திரேலியா வந்து 2005 ஜனவரி வரை 13.5 வருடங்கள் ஆஸ்திரேலியாவில் தனது காலத்தை அவர் செலவழித்த போதே அதில் அவரின் உத்தியோகத்தை காலத்துக்கும் அடுத்ததாக முழுமையாக அவர் சிட்னி தமிழ் சமூகத்தோடும் நியூ சவுத் வேல்ஸ் தமிழ் சமூகத்தோடும் ஒரு காத்திரமான தமிழ் பணியை ஆற்றியதாக கடந்த 40 வருடங்களாக இங்கு பல தமிழ் சமூக அமைப்புகளுடன் தொடர்புடைய எனது கணிப்பு. அந்த வகையிலே திரு அமரர் வேந்தனார் இளங்கோ அவர்கள் ஒரு தமிழ் பாடத்தை ஆங்கில பாடசாலைகளில் சிட்னி நியூ சவுத் வேல் அரசாங்கத்தின் அனுசரணையுடன் கூடுதலாக தமிழர்கள் கல்வி கற்கின்ற ஆங்கில பாடசாலைகளில் தமிழை ஒரு பாடமாக உருவாக்குவதில் ஒரு காத்திரமான பங்களிப்பை அளித்து வெற்றியும் கண்டார். இது புலம்பெயர் நாடுகளில் எமக்கு கிடைத்த முதல் வெற்றியாக எனது கணிப்பு. ஏனெனில் ஒரு ஸ்டேட் லாங்குவேஜையே நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுவோம் என்று நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் கூறிய கருத்தை மாற்றி அமைத்து அதற்கான பாடத்திட்டங்களை, கணனி வளங்களை உருவாக்கி ஒரு பாடசாலையில் 20% மேல் படிக்கின்ற தமிழ் மாணவர்களுக்கு அந்த தமிழ் மொழியை 2வது பாடமாக எடுக்க உரிமை உண்டு என்ற ஆதாரத்தின் அடிப்படையில் சகல வளங்களையும் உள்வாங்கி தகுந்தவர்களை இணைத்து அந்த பாடத்திட்டத்தை உருவாக்கி பட்டறை வகுப்புகளையும் நடத்தி அமரர் வேந்தனார் இளங்கோ செய்த பணி காலத்தால் மறைக்கப்பட முடியாது. ஆகவே அதை ஒரு சகோதரன் என்ற முறையில் மட்டுமல்ல, புலம்பெயர் நாடுகளிலே எமது அடுத்த தலைமுறைக்கு தமிழை எடுத்துச் செல்ல மிகவும் பிரயத்தனப்படுகின்ற எம்போன்ற தமிழ் ஆர்வலர்களுக்கும் அது ஒரு மகிழ்ச்சியான விடயமாக கருதி அந்த அடிப்படையிலே வேந்தனார் இளங்கோ அவர்களின் அந்த தமிழ் பணி காலத்தால் பொறிக்கப்பட வேண்டியது இன்றைய நியூ சவுத் வேல்ஸ் மாநில தமிழ் மாணவர்களுக்கு, கல்வியை கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு அது தெரிந்திருக்க வேண்டியது. அந்த வகையிலே அந்த பணியில் அவருடன் பணியாற்றிய உங்களை அழைத்து இந்த அவர் பற்றிய நினைவுரையை இங்கே கேட்க விரும்பினேன். தமிழுக்கு அருந்தொண்டாற்றிய, அதுவும் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் தமிழ் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய வகையில் செயலாற்றி தன்னுடைய சுயநலம் சற்றும் கருதாது தமிழ் நலமே தனது நலம் என கருதி வாழ்ந்து எங்களோடு பழகி எம்மை விட்டு மறைந்த வேந்தனார் இளங்கோ அவர்களை பற்றி பேச இந்த வாய்ப்பினை அவரது இளவல் திரு இளஞ்சே அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக அவருக்கு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது மற்ற உறவினர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகமாக அவர் வருவதற்கு 2 வருடங்களுக்கு முன் இந்த சிட்னி மாநகருக்கு வந்தேன். அதனால் அவர் வந்த காலத்திலிருந்தே அவரை அறியும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவரோடு நியூ சவுத் வேல்ஸ் தமிழ் மாநில, அதாவது நியூ சவுத் வேல்ஸ் மாநில தமிழ் பள்ளிகள் கூட்டமைப்பு என்ற கருத்தை அவர் முதலில்
விதைத்த போது அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு, அப்போது நான் பாலர் மலர் என்ற தமிழ் பள்ளியின் ஒரு அங்கத்தவராக, செயற்குழு அங்கத்தவராக இருந்ததால் எனக்கு கிடைத்தது. அந்த வகையிலே அந்த காலம் தொட்டு பின்னர் பாடத்திட்டம் தயாரிப்பதிலும் அதற்கு மேலாக பாட புத்தகங்கள் எழுதுவதில் அதிலும் ஓரிரு ஆண்டுகள் தொடர்ந்து அவரோடு இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. பல பயிற்சி பட்டறைகளை அவர் நடத்தும் போது ஓரிரு சமயங்கள் அடியேனுக்கும் அங்கே சில உரைகளை செய்ய வாய்ப்பு கிடைத்தது. இன்னும் பல வகைகளிலும் அவரது செயல்பாடுகளை மிக நன்கு அறியும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. மிகவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அவர் HSCயில் தமிழ் ஒரு பாடமாக வருவதற்கு அவர் உழைத்தது அது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வும் கூட. ஸ்ட்ராத்ஃபீல்ட் என்ற எங்கள் பகுதியில் அங்கேதான் ஹோம்புஷ் பாடசாலையும் தமிழ் பாடசாலையும் இயங்கி வருகிறது. அந்த இடத்தில் ஒரு பை எலெக்ஷன், இடைத்தேர்தல் ஒன்று வந்தது. அப்போது அங்கு பால் வீலன் என்கிற ஒரு அமைச்சர் போட்டியிட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். அவர் அந்த காலகட்டத்தில் இங்கே நிறைய ஒரு 5000த்திற்கு மேற்பட்ட தமிழர்கள் வாழ்ந்து வந்தனர் இந்த தொகுதியில். அப்போது அதனை இங்கே லேபர் பார்ட்டியில் திரு விஜயரட்னம் இன்னும் பல அன்பர்கள் அந்த கட்சியில் இருந்தவர்கள், இந்த தமிழை நீங்கள் HSCக்கு ஒரு பாடமாக கொண்டு வந்தால் அதை வைத்து உங்களை நிச்சயம் வெற்றி பெற வைப்போம் என்று சொன்னார்கள். இந்த இடம், அதாவது இந்த ஊர்ல சொல்ல போனா ஒரு மார்ஜினல் கான்ஸ்டிடியூன்சி என்று சொல்வார்கள். லேபர் பார்ட்டிக்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு மிகவும் சங்கடமான ஒரு நிலை. அப்போது அவர், நீங்கள் பாடத்திட்டத்தை தயாரித்து தந்தால் 2-3 நாட்களுக்குள் தயாரித்து தந்தால் என்னால் செய்ய முடியும் என்று சொன்னார். அப்போது யார் செய்வார் என்று பார்த்தால் அதற்கு அமரர் இளங்கோ அவர்கள்தான் அந்த பணியை இரவு பகலாக கண் விழித்து அதை செய்து தந்தவர். அதன் பலனாக அந்த தேர்தல் வரும்போதே அதை ஏற்றுக்கொண்ட அரசு, ஏனென்றால் அப்போது அரசு லேபர் கட்சி அரசு தான் இருந்தது, அதனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள செய்து அதை தொடர்ந்து இன்றளவும் அந்த HSCயில் தமிழ் நிலைத்து நீடித்து வருகிறது என்றால் அதனுடைய பெருமையில் பெரும் பங்கு அமரர் இளங்கோ அவர்களுக்கே உண்டு என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் அவர் ஒவ்வொரு முறையும், அவர் வசித்தது சிட்னியில் அல்ல, அருகில் உள்ள உலகாங் என்ற நகரில் வசித்தார். அது 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அங்கே இருந்து வாரத்திற்கு ஒரு நாள் அல்ல 2 நாட்கள் கூட கார் ஓட்டி கொண்டு வந்து இங்கே தமிழ் பள்ளிக்கூடத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ் பள்ளிக்கூடத்துக்காக எல்லா கூட்டங்களிலும் மற்ற எல்லாவற்றிலும் கலந்து கொள்வதற்கு அங்கே இருந்து ஓடி வர வேண்டும் அந்த காலத்தில். ஏனென்றால் அப்போது இது போல ஜூம் எல்லாம் கிடையாது. ஜூம்ல மீட்டிங் நடத்தி செய்திருந்தால் அவருடைய அலைச்சல் குறைந்திருக்கும். அந்த வசதி இல்லாத போது கூட அவர் அதை ஒரு சுமையாகவே கருதாமல் மிகவும் ஆர்வத்தோடு வந்து முகமலர்ச்சியோடு எல்லாவற்றையும் செய்து தந்தார். எல்லோருக்கும் வணக்கம். இதுல சில பேர் எனக்கு தெரியும், சில பேர் எனக்கு தெரியாது. முக்கியமா நீண்ட காலத்துக்கு அப்புறம் அம்பியை பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியுடன் எனது பேச்சை தொடங்குகிறேன். நான் இதுக்காக எந்த பேச்சையும் ஆயத்தப்படுத்தி இருக்கவில்லை. எனவே எனது பேச்சு ஒரு சாதாரணமாக பழைய நினைவுகளை மீட்கிறது போல இருக்கும். அதில் அப்படி மீட்கும் பொழுது சிலவளை இன்னும் பெரியதான் கூட சொல்ற மாதிரி இருக்கலாம். அப்படியே தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். இளங்கோவை நான் முதல் சந்தித்தது முரட்டுவ பல்கலைக்கழகத்தில் தான். அப்பொழுது அவர் முரட்டுவ தமிழ் சங்கத்தில் மட்டுமல்ல, முக்கியமாக தமிழ் மாணவர்கள் மத்தியிலும் மிக பிரபல்யமாக இருந்த ஒரு தமிழர். தமிழ் விவாத அரங்குகள், கவியரங்குகள், கட்டுப்பத்தை பல்கலைக்கழகத்தை, அப்பொழுது அதுக்கு பேர் கட்டுப்பத்தை வளாகம், இலங்கை பல்கலைக்கழக கட்டுப்பத்தை வளாகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கொழும்பில் நடந்த பல கவியரங்கு விவாத அரங்குகளில் முக்கியமான ஒரு பேச்சாளராகவும் கவிஞராகவும் அறியப்பட்டிருந்தார். ஆனால் எனக்கும் அவருக்கும் அரசியல் ரீதியாக முரண்பாடுகள் இருந்தபடியால் அதுக்கு எதிராக கவிதை எழுதணும் என்றுதான் முதலே நான் கவிதை எழுத தொடங்கினேன். அப்படியா அவர் எனக்கு என்ன கவிதை எழுத
எழுதுற கவிதை ஒன்று எனக்கு தெரியாது. ஆனா அப்படி எழுத தூண்டியவர் இளங்கோதான். ஆனா அந்த பகை பகைன்றது கருத்துரியான பகையால் தான் எங்களோட உறவு தொடர்ந்தே இருந்தது. அதே நேரத்தில் அவர் எல்லா விவாதங்களிலும் எல்லா கவிஞர்களும் அவரும் நானும் எதிரெதிராகத்தான் இருப்போம். ஒரு வாரம் ஒரே பக்கத்துல இருந்து கவிதை வாசித்ததும் கிடையாது, விவாதரங்கு செய்ததும் கிடையாது. அதே போல அவர் சிட்னிக்கு வந்த பொழுது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. திருப்பியும் எனக்கு ஒரு கவியரங்குல விவாதரங்குல விவாதிக்கிறதுக்கு ஒருவர் கிடைத்திருக்கிறார் என்று அதை என்னையும் பலப்படுத்திக் கொள்ளும். அப்ப இங்கேயும் நாங்கள் அவரை வந்தவுடனே சுந்தரராஜாவுக்கும் அவரை தெரிந்திருந்தது. அவரும் ஜெர்மனியில் படித்தார். அவரும் அதுபடியே அவரை நாங்கள் அழைத்தோம். அந்த நேரத்தில் இலக்கியப்பவர் பல நாடகங்களை, ஒரு பரீட்சார்த்தமான நாடகங்களை சிட்னியிலே செய்து கொண்டிருந்தது. அதே நேரத்துல இலக்கியப்பவருடைய பெரும்பாலான நடவடிக்கைகள் நாடகங்களாக இருந்ததை ஒழிய இலக்கியத்திலே பெரிய அளவில் எதுவும் செய்யாதபடியால் இளங்கோவின் வரவு எங்களுக்கு மிக முக்கியமானது. அதுபடியா இளங்கோவின் மூலமாக இளங்கோவை பயன்படுத்தி நாங்கள் பல விவாத அரங்குகள், கவியரங்களை ஏற்பாடு செய்திருந்தோம். அங்கே கூட எப்பவும் நானும் அவரும் எதிராக தான் இருக்கும். அது நாங்கள் விரும்பியே அதை செய்து கொள்வோம். அது ஒரு ஒரு கட்டத்துல அதை பார்க்கிறவர்கள் இவர்கள் இருவரும் பயங்கர எதிரிகள் போல் தான் பார்ப்பவர்கள். அந்த மாதிரி தான் இருக்குவாங்க. இளங்கோ மிக உணர்ச்சி வசப்பட்டோம். தன்னுடைய கருத்துக்கள்ல கூட நம்பிக்கை வைத்திருந்தபடி அவர் வரும் பேச்சுக்காக பேசுற ஆள் இல்லை. அவர் எது சரி என்னச்சோ அது மட்டும் தான் பேசுவோம். அதால நாங்கள் எப்பவும் எதிரெதிராக இருந்தோம். அவர் தன்னுடைய கருத்தை விவாதரங்கத்துக்காகவோ அல்லது கவியரங்குக்காக தன்னுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்வார் அல்ல. அதே போலதான் நானும் இருந்தேன். அப்படியால் அதை முடிவில் நாங்கள் நிறைய நண்பர்களாகத்தான் இருந்திருக்கோம். அவர் இல்லாமல் நான் ஒரு விவாதரங்க செய்ததும் கிடையாது. அதே மாதிரி நான் இல்லாமல் அவர் போற இடத்துல என்ன கூட சொல்வார், நான் போற இடத்துல அவரை போட சொல்வார். அந்த மாதிரியான உறவு எங்களுக்கு தொடர்ந்து இருந்தது. அந்த கருத்து ரீதியா என்ன இருந்தாலும் அந்த கருத்துல உள்ள நம்பிக்கையும் அதுல விசுவாசமாகவும் தொடர்ந்து இருந்தாரு. அது என்னை பொறுத்தவரை சிட்னியில உள்ள தமிழ் பங்களிப்பு செய்த எல்லாரும் நல்ல பண்பு இருந்தாலும் இளங்கோ அளவுக்கு அதுல ஈடுபாடும் அக்கறையும் உள்ள ஒருத்தரை அதுக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய, ஏற்கனவே அர்ச்சமணி சொன்ன மாதிரி தன்னுடைய குடும்ப வாழ்க்கை கூட இல்லை. அவர் சனிக்கிழமை காலமே வலிக்கிட்டு உலகம் வந்தால் அந்த முழு நாளுமே ஹோம்பஸ்ல இருந்து எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருப்பார். அதுக்காகவே வந்து நான் மட்டும் இல்லை, பிள்ளைகளையும் கூட்டிக்கொண்டு. இது இப்ப என்ன போன்ற ஆக்களால இப்படியான தியாகங்களை செய்ய முடியும், பெரும்பாலான ஆக்களால் முடியாது. அப்படியான தான் நம்பின ஒரு விஷயங்கள்ல தான் ஈடுபட்ட விஷயத்துல முழுமையாக முழு அக்கறையுடனும் ஈடுபாடுடனும் வேலை செய்த ஒருவரை நாங்கள் காண முடியாது. இதே போல அந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு மாதமும் எங்களோட தமிழ் பாடசாலை கூட்டமைப்பின் பாடத்திட்டம் அமைப்பதற்கு ஒவ்வொரு வாரமும் அவர் வரும் பொழுது அந்த நேரத்துல கணனிகள் இல்லை, டைப் பண்ண முடியாது, இந்த மாதிரி வசதிகள் அப்ப இல்லை. கையால் எழுதி முழுவதும் எழுதி மாற்றி நாங்கள் கூட்டத்துல பல மாற்றங்களை எங்களுக்கு சொல்லுவோம். நாங்கள் கூட்டத்துல போய் மாற்றங்களை பற்றி பேசுறதா, இது சரியில்லை, அதை மாற்றணும், அதை மாற்றணும், இது. ஆனால் அவ்வளவையும் திருப்பி மாத்தி அடுத்த கூட்டத்துல திருப்பி கொண்டு வருவார். கொண்டு வந்து அதை பற்றி விவாதிப்பார், நாங்களும் விவாதிப்போம். ஆனா நாங்கள் விவாதிக்கிறது மட்டும்தான் செய்வோம். ஆனால் அவர் அதை முழுமையாக செய்தார். அதை ஒருவராலே அப்படியான ஒரு வேலையை செய்ய முடியுமோன்றது, அதுவும் பல்கலைக்கழகத்துல வேலை செய்து கொண்டு, அதுவும் ஒரு குடும்ப தலைவராக இருந்து கொண்டு 3 பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு ஒரு முழு நேர ஊழியர் செய்ய முடியாத வேலைகளை அவர் செய்திருந்தார். அதே நேரத்தில் அவர் இலக்கிய பவர்களையும் தமிழ் கல்விக்கு சமனாக இலக்கிய பவர்களையும் நாங்கள் முதலில் சொன்னது போல நாங்கள் நாடகத்துல காட்டின ஈடுபாட்டை இலக்கியத்துல காட்டேன். அப்ப அவர் அதை கூட ஏன் நாடகத்துல கூட ஒரு கருத்தரங்கு வைக்க வேண்டும் என்ற கருப்பொருளை கருத்தை அவர்தான் முதல் முன்வைத்து ஒரு சர்வதேச கருத்தரங்க நடாத்துவதற்கு முழு காரணமாக இருந்தவர் அவர்தான். அதுல முக்கியமாக இளங்கோவன் என்று சிங்கப்பூர்ல இருந்த ஒரு சர்வதேச ஒரு நல்ல ஒரு பயிற்சி பட்டறையும் நாடக கருத்தரங்கம், அப்படியான கருத்தரங்கள் இப்ப இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனா ஒரு காத்திரமான ஆழமான ஒரு கருத்தரங்கை முழுமையாக ஒழுங்கு செய்து ஏற்பாடு செய்து, அதோட அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா பல்கலைக்கழகத்துல படித்தபடியால் கல்வி திட்டங்கள் பற்றிய அறிவும் ஒரு பயிற்சி பட்டறை எப்படி நடத்த வேண்டும் என்ற அறிவும் அவருக்கு இருந்தது. அவர் மூலமாக தான் நாங்களும் அவர்
தமிழ் கல்விக்கையோ அல்லது இலக்கிய பார்வையோ செய்கிற கருத்தரங்களை எப்படி நடத்த வேணும் என்ற இதை அவரிடம் தான் கற்றுக்கொண்டதை விட பார்த்துக்கொண்டோம். இல்ல அப்படியான என்னோட அந்த நவீன கற்றல் முறைகள் பற்றி அறிவு எங்களுக்கு இருக்கு. இலங்கையில இருந்து படிச்சு வந்து நாங்கள் இந்த மாதிரி கருத்தரங்கள் அப்படி எல்லா மக்களையும் பேச வைக்கிற சமனாக பயன்படுத்துற இதெல்லாம் நவீன இப்ப இருக்கு எல்லா பல்கலைக்கழகத்திலும். நாங்கள் படித்த காலத்துல எங்கட பல்கலைக்கழகத்துல ஆசிரியர் சொன்னதை கேட்டு எழுதி போட்டு வரதான். ஆனா அவர் அந்த நவீனமான எல்லோரும் பங்கு பெற்றக்கூடிய ஒரு கருத்தரங்களை கட்டுரைகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அது எங்களுக்கு முதல் தெரிஞ்சிருக்கு. அதன் மூலம் அது மட்டும் இல்லாமல் அதை முழுக்கவே அவரே நடத்தினார். நாங்களே வலிந்து கேட்டால் கூட அவரே செய்து கொள்வார். அது ஒரு உண்மையான பண்பு. நாங்களும் சில உதவிகளை செய்தாலும் நாங்கள் செய்தது உதவிதான். ஆனா அவர் தான் இதை விட நான் வேற அவருடைய கடைசி கால இறப்பு மட்டும் எங்களோட உறவு இருந்தது. அந்த இறப்பு என்ற ஒரு அந்த கணம் இன்றைக்கும் எங்களால் மறக்க முடியாது. முன்பு பேசிய அச்சிரமணி அவர்கள் போன்ற பலரை நான் கண்டு பேசி கதைச்ச காலம் அது. ஆகவே ஒரு பாட நூல் எழுந்தேன். இவர்களுக்கு மட்டுமல்ல, நெல்பல்லம் பாரதி பள்ளி என்று ஒரு பள்ளியை தொடக்கி தமிழ் கற்பித்தவர் நித்யானந்தன் என்னும் பெயருடைய என்னுடைய மாணவன். அந்த காலத்திலே நித்யானந்தன் இங்கே எனக்கு முன்பு பேசிய சந்திரஹாசன், இளங்கோ அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து ஒரு பாடல் நூல் எழுதினேன். அது 20 வருஷம் பயன்படுத்திய பின்பு இப்பொழுது சென்ற ஆண்டுதான் வேறொரு நூல் அதற்கு பதிலாக 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு அது மட்டுமல்ல, இளங்கோ அந்த காலத்தில் சனிக்கிழமை என்றால் தன் பாரியாருடன் பிள்ளைகள் சனிக்கிழமை பின்னேரம் வகுப்பு நடத்துவதற்காக இங்கே ஹோம்புஷுக்கு வந்து அந்த நாளே ஹோம்புஷுக்கு வந்து முழு நாளும் செலவழிப்பார். ஆகவே தனக்கென்ன வாழாமல் பிறருக்கு வாழ்ந்த இளங்கோ அந்த காலத்திலே தமிழ் பிள்ளைகளுக்கு தேவையான உதவியை செய்த
தமிழ் சமுதாயத்துக்கு தேவையான உதவியை செய்தவர். அதிகம் எனக்கு பேசுவது கஷ்டமாயிருக்கு. ஆனால் அப்படி இருந்தும் நான் அவரை பற்றி அவருடைய சேவைகளை பற்றி அவர்கள் இங்கே சிட்னியில் தமிழ் பள்ளியை நடத்தி அந்த பள்ளியிலே அவர் செய்த சேவை மறக்க முடியாது, மறைக்க முடியாது. தன் சேவையை விட்டு தன்னரை சுவத்து அவர் கவியரங்கு மட்டுமல்ல, உயரங்கிலும் பற்பல சேவைகளை செய்தும் தனது தமிழ் மொழியை பிள்ளைகளுக்கு ஊட்டுவதில் மிகவும் அக்கறை கொண்டிருந்தார். அவர் செய்த சேவை அளப்பரும் சேவை. தமிழ் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் மட்டுமல்ல, தமிழ் மொழிக்கும் சேவை செய்தார். அவரது சேவையை புலம்பெயர்ந்து சிட்னியில் வாழ்கின்ற சமுதாயம் மட்டுமல்ல, தமிழ் சமுதாயம் என்றுமே மறக்க முடியாது. எல்லோருக்கும் வணக்கம். அமரர் நண்பர் கலாநிதி இளங்கோ அவர்களது இந்த 70வது பிறந்த தின நினைவரங்கிலே கலந்து கொள்ள சந்தர்ப்பம் வழங்கிய வேந்தனார் இளஞ்சே அவர்களுக்கும் மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். ஒரு நல்ல நண்பனாக, ஒரு நல்ல இலக்கியவாதியாக, ஒரு நல்ல ஆசானாக, ஒரு நல்ல தலைவனாக, ஒரு நல்ல நிர்வாகியாக, ஒரு நேர்மையாளனாக நான் பல முகங்களிலே இளங்கோ அவர்களை பார்த்திருக்கின்றேன். ஹோம்புஷ் ஆரம்ப பாடசாலையிலே கல்வி சம்பந்தமான விடயங்களிலே அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கின்றேன். கூட்டமைப்பிலே அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கின்றேன். அரங்க கலைகள் சக இலக்கிய பவர் என்ற அமைப்பிலே, நாடக அமைப்பிலே அவரோடு சேர்ந்து பணியாற்றி இருக்கின்றேன். இளங்கோ எல்லா இடங்களிலும் ஒன்றை நான் கவனித்திருக்கின்றேன். மரபு பேணுதல் என்ற ஒன்று இருக்கின்றது. அது அவரிலே ஊறிய ஒரு விடயம். அவர் அதிலே ஆழமாக அமர்ந்து கொள்வார். உதாரணத்துக்காக ஒரு விடயத்தை சொல்லலாம். நாங்கள் கலந்து அதிகமான பட்டிமன்றங்களிலும் அதிகமான கவியரங்களிலுமே நாங்கள் கலந்து கொள்வோம். சந்திரஹாசன் முதலே குறிப்பிட்டது போல சந்திரஹாசன் கூட பல கவியரங்களிலே கலந்து கொண்டிருக்கின்றார். இப்படி கலந்து கொள்ளுகின்ற போது ஒரு சந்தர்ப்பத்திலே மெல்ல தமிழினி சாகும் என்ற ஒரு தலைப்பிலே கவியரங்கம் பட்டிமன்றம் வருகின்றது. அந்த பட்டிமன்ற தலைப்பிலே சாகாது என்ற அணியிலே எல்லோரும் எடுத்து விட்டார்கள். மிஞ்சி இருப்பது மெல்ல தமிழினி சாகும் என்ற அந்த தலைப்பு. அது இளங்கோவுக்காக ஆனது. ஆனால் இளங்கோ பின்புதான் அங்கே வந்தார். அதை கேட்டுவிட்டு உடனடியாக சொன்னார், அதைத்தான் செய்ய முடியாது. இது ஒரு போட்டிக்காகத்தானே, இது ஒரு வாதத்துக்காகத்தானே, வாத திறமையைத்தானே பார்க்க போகின்றார்கள், ஆகவே எடுத்து பேசலாமே என்று கேட்டபோது அவர் சொன்னது,
நான் இப்படியான விடயங்களை நான் பேச்சுக்காகவும் நான் பேச மாட்டேன். பின்பு அந்த தலைப்பு என்னிடம் மாற்றப்பட்டு அவர் அதற்கு ஆதரவு எதிர்ப்பாக, அதாவது மெல்ல தமிழனி சாகும் என்ற தலைப்புக்கு எதிராகவும் நான் ஆதரவாகவும் பேசிய சந்தர்ப்பம் இடம்பெற்றது. அவர் எங்கு சென்றாலும், எந்த பட்டிமன்றங்களிலே கலந்து கொண்டாலும் கூட தமிழ் பள்ளிக்கூட பிள்ளைகளுடைய கல்வி, இளைஞர்களுடைய தமிழ், அவர்களை எப்படி கற்பிப்பது என்பதை பற்றியே பேசுவார். எந்த தலைப்பை கொடுத்தாலும் சுத்தி கொண்டு வந்து இந்த இடத்திலே நின்று விடுவார். அது அவருடைய இரத்தத்திலே ஊறிய ஒரு விடயமாகத்தான் தொடர்ந்து இடம்பெற்றது. தமிழராட்சி மகாநாடு இங்கே சிட்னியிலே இடம்பெறுகின்றது. அதிலே திரு பாலேந்திரா அவர்கள் அதை அமைத்திருந்தார்கள். அவர்கள் சில பேர் சேர்ந்துதான் ஹோம்புஷ் தமிழ் பாடசாலையையும் உருவாக்கி இருந்தார்கள். இந்த தமிழ் ஆராய்ச்சி மகாநாட்டிலே கவியரங்கத்திலே அம்பி ஐயா அவர்கள் தலைமை தாங்குகின்றார்கள். இளங்கோ, நான், சந்திரஹாசன் போன்றவர்கள் கவிஞர்களாக இருக்கின்றோம். அம்பி ஐயா கூறுகின்றார்கள், வாருங்கள் தம்பி என்று. தம்பி என்றால் அவர் அழைப்பார் என்று நினைக்கின்றேன். வாருங்கள் தம்பி, தாருங்கள் உங்கள் கவிதை என்கின்றார். அங்கே அவர் பேசிய அந்த கவிதையிலே, அவர் சொன்ன கவிதையிலே அதிகமாக நான் பார்த்தது, பிள்ளைகளுக்கு எப்படி தமிழை பேச வைக்க முடியும், எப்படி அவர்களை இலகுவாக அவர் கற்றுக்கொள்ள முடியும் என்ற விதத்திலே அந்த கவிதையை அவர் சொல்லிக் கொண்டு போகின்றார். அதுல என்ன இருக்கின்றது என்றால், இந்த சபை ஒரு மிகப்பெரிய சபை. இந்த சபையிலே சொல்ல வேண்டிய விடயத்தை நாங்கள் ஒரு குறுகிய நேரத்துக்கு சொல்லிவிட வேண்டும். தொடர்ந்து அந்த கவியரங்கத்தினுடைய தலைப்பிலே தொடர்ந்து செல்லலாம் என்று அவருடைய மனதிலே அவர் திட்டம் போட்டு விட்டார். ஆகவே அந்த வைக்க வேண்டிய சபையிலே அதை முன்வைக்கின்றார். இதே போல் தான் அச்சுரமணி அவர்கள் முதலிலே கூறியது போல, அந்த அரசியல்வாதிகளிடம் வைக்க வேண்டிய விடயத்தை மிக ஆணித்தரமாக வைத்து விடுவார். ஹோம்புஷ் பாடசாலையிலே கலைவிழாவிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அமைச்சர் ஒருவர் வந்திருக்கின்றார். அந்த வேளையிலே அவர் ஆங்கிலத்திலே உரையாற்றுகின்றார். நிறுத்திவிட்டு தன்னுடைய உரையை தமிழிலே நிறுத்திவிட்டு ஆங்கிலத்திலே உரையாற்றுகின்றார். உரையாற்றி கொண்டு ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். ஆகவே இது அவருடைய சாமர்த்தியமான ஒரு இலக்கியவாதியாக இருந்தாலும் கூட அந்த மேடைகளை எல்லாம் தமிழுக்காகவும் தமிழ் பாடநெறிகளுக்காகவும் பயன்படுத்தி கொண்ட ஒருவர். அதிலே இன்னொரு எனக்கு மிகவும் பிடித்த விடயம், அவருடைய மரணச்சடங்கிலே கூட நான் உரையாற்றுகின்ற போது கண்ணீர் சிந்தினேன். அதற்கான காரணம், எத்தனையோ அமைப்புகளிலே இருந்திருக்கின்றேன், எத்தனையோ பேருடன் பழகி இருக்கின்றேன். ஆனால் ஒரு நேர்மைக்காக, இது பிழை என்று சொன்னால் அது எவராக இருந்தாலும், தன்னுடைய குடும்பத்தவராக இருந்தால் என்ன, தன்னுடைய நண்பராக இருந்தால் என்ன, எவராக இருந்தாலும் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அதை எதிர்த்தே பேசுவார். இது பிழை என்றால் அது பிழைதான். அது மிக காரசாரமாக கருத்தை முன்வைப்பார். என்னுடன் கூட முரண்பட்ட விடயங்கள் பல சந்தர்ப்பங்களிலே நடந்திருக்கின்றது. ஆனால் அந்த கூட்டம் முடிவடைந்த பின்பு வெளியிலே வந்தவுடன் கை கொடுத்து நாங்கள் பேசிக்கொள்வோம். அதில் என்ன தவறு நடந்தது என்பதை பகிர்ந்து கொள்வோம். அதில் இருவரும் தொடர்ந்து நண்பர்களாகவே இருந்து கொண்டிருந்தோம். அப்படி ஒரு நல்ல மனிதனை, ஒரு நேர்மையான ஒரு மனிதனை காண்பது என்பது மிக அரிது. எல்லோருக்குமாக மற்றவர்கள் 4 பேர் கூட இருக்கின்றார்களே, ஆகவே அவர்கள் சொல்வதற்கு நாங்களும் ஓம் என்று சொல்லிவிட்டு போனால் அது மதிப்பாக இருக்கும் என்று பலர் நினைக்கின்ற அந்த காலகட்டத்திலே அவர் எதை பற்றியும் அஞ்சாது தன்னுடைய நேர்மை, அது சரியான விடயம் இதுதான் என்றால் இதுதான் சரி என்பதை அடித்து கூறுகின்ற ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தார். மற்றவர்கள் எத்தனையோ விடயங்களை எல்லாம் கூறினார். அதாவது அவருடைய தமிழ் பணிகள், கூட்டமைப்பிலே புத்தகத்திலே இருக்கின்ற பணிகள், நாடகங்களிலே இருந்த பங்களிப்பு, இலக்கியங்களிலே இருந்த பங்களிப்புகள் எல்லாவற்றையுமே கூறிவிட்டார்கள். ஆகவே அவருடைய சில குணாதிசயங்களை கூறுவதற்காக நான் இந்த விடயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றேன். இலக்கிய அமைப்பிலே சந்திரஹாசன் முதலில் குறிப்பிட்டது போல நாடகங்களை நாங்கள் எல்லோருமே சேர்ந்து முன்னெடுத்துக் கொண்டு செல்லுகின்றோம். ஆனால் இந்த இலக்கியத்திலே சற்று பின்னடைவாக இருக்கின்றது. அப்போது இளங்கோ அவர்கள் உள்ளே வருகின்றார். உள்ளே வருகின்ற போது பார்த்தேன், ஒரு தனி மனிதனாக எவ்வளவு விடயங்களை, அந்த எழுதுகின்ற விடயங்களை, இலக்கியம் சம்பந்தமாக அவற்றை எல்லாம் எடுத்து சேர்க்கின்ற விடயங்களை ஒரு மிக சிறந்த நிர்வாகியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உலகளாவிய ரீதியிலே கருத்தரங்குகளை அந்த அமைப்பின் ஊடாக நாங்கள் அதை மேற்கொள்வதற்கு முழு
முதன்மையாக இருந்தவர் என்றால் அது இளங்கோ அவர்கள். அப்படி எங்கே தான் நின்றாலும் தன்னுடைய இருப்பை வெளிக்காட்ட வேண்டும் என்ற எண்ணம் எதுவும் இல்லாமல் அது என்ன செய்ய வேண்டுமோ அதை தான் கொடுங்கள், நான் செய்து தருகின்றேன். சிரித்த முகத்தோடு எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொள்வார். ஆனால் கோபம் வருகின்ற போது அக்கினி குஞ்சொன்று கண்டேன் என்று பாரதி கூறியது போல அக்கினி பிளம்பாக பேசுகின்ற வேளையும் இளங்கோவிலிடமே பார்த்திருக்கின்றோம். அப்படி ஒரு அருமையான ஒரு நண்பன். அந்த நண்பன் இறக்கப் போகின்றார் என்று தெரியும். அவருடைய வீட்டில் சென்றிருக்கின்றேன். எங்களை ஒரு முறை எங்களை அழைத்து கவலையாக கூட தெரிவித்திருந்தார். அது நான் அதாவது ஹோம்புஷ் பாடசாலையிலே பல தஸ்தாவேஜிகள் அல்லது பல கோப்புகள் காணாமல் இல்லாமல் இருக்கின்றது, அவற்றை கொடுக்க வேண்டும். ஆகவே பாஸ்கரன் நீங்கள் கொடுத்தா என்னுடைய கம்ப்யூட்டர்ல எல்லாமே இருக்கின்றது, அதை எடுத்து தயவு செய்து ஒரு செய்தியிலே போட்டு கொடுங்கள் என்று கூறுகின்றார். எனக்கு சற்று தயக்கமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு தனி மனிதனுடைய ஒரு கம்ப்யூட்டர்ல போய் நாங்கள் எப்படி தேடுவது, எங்கே பிடிப்பது என்று. ஆனால் ஒரு குழந்தை பிள்ளையை விட்டால் கூட மிக அழகாக போய் எடுக்கக்கூடியது போன்று மிக கோப்புகள் எல்லாம் மிக ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டு அதிலே இருக்கின்றது. அனைத்தையும் எடுத்து அதை சிடியிலே வேன் பண்ணி ஹோம்புஷ் தமிழ் பாடசாலையிலே கொண்டு சென்று ஒப்படைத்தேன். அது இளங்கோ தான் வைத்திருந்து காப்பாற்றி வைத்திருந்த அவ்வளவு விடயங்களையும் சமுதாயத்துக்காக இறுதியில் கூட கொடுத்து சென்றிருந்தார். அப்படி ஒரு மிக சமுதாயத்தோடு ஒரு நல்ல மதிப்புள்ள ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். எழுத்தாளர் விழாவிலே சிட்னியிலே நடந்த எழுத்தாளர் விழாவிலே தலைமை தாங்கி அந்த விழாவையும் சிறப்பாக செய்திருந்தார். இன்னும் ஒரு சிட்னியிலே எழுத்தாளர் விழா 2005 இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்போது ஏறக்குறைய அந்த எழுத்தாளர் விழா நிறைவடைகின்ற நேரம் என் தொலைபேசி அழைப்பு எனக்கு வருகின்றது. எடுத்து காதிலே கேட்டபோது இளங்கோ போய்விட்டார் என்ற செய்தி கிடைக்கின்றது. அந்த எழுத்தாளர் விழாவிலேயே அவருக்கான அஞ்சலியை உடனடியாகவும் செலுத்திவிட்டு மிக கவலையோடு அன்று திரும்பினோம். அப்படி ஒரு நல்ல நேர்மையான ஒரு நல்ல நிர்வாகியான ஒருவர் நமது சமுதாயத்திலே இருந்து நிறைய செய்திருக்கின்றார். அவர் ஊர் பிள்ளைகளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் என்பார்கள். அவர் எவ்வளவு நேரத்தை எடுத்துக்கொண்டால் என்ன, சட்டர்டே முழுவதுமே பிள்ளையையும் கலாவையும் கொண்டு வந்து சிட்னியிலே வைத்திருந்தால் என்ன, மக்களுக்கு செய்த அந்த சேவைகள் அவருடைய குடும்பத்தை இன்று அந்த பிள்ளைகள் ஆரனாக இருந்தான் ஆரணியாக இருந்தான் எல்லோருமே சிறந்து நன்றாக இருக்கின்றார்கள். அவர்கள் நன்றாக வாழ்வார்கள். அவருடைய பெயர் என்றும் சிறந்திருக்கும் என்று கூறி நன்றி, இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அமரர் வேந்தனார் இளங்கோ அவர்களின் 70வது அகவை நினைவாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இக்கலந்துரையாடலில் இணைந்துள்ள அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இக்கலந்துரையாடலில் எனக்கு வாய்ப்பளித்த திரு வேந்தனார் இளஞ்சை அவர்களுக்கும் திருமதி கலா இளங்கோ அவர்களுக்கும் எனது நன்றிகளை கூறி எனது நினைவுகளையும் அனுபவங்களையும் அமரர் வேந்தனார் இளங்கோ அவர்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். நான் 1996ஆம் ஆண்டு ஹோம்புஷ் தமிழ் கல்வி நிலையத்தில் இணைந்த போதுதான் அங்கே இளங்கோ அவர்களை சந்தித்தேன். எனக்கு அவரை அதற்கு முன்பு தெரியாது. பாடசாலையில் நடைபெறுகின்ற ஆசிரியர் கூட்டங்களிலும் மற்றும் சந்திக்கக்கூடிய இடை நேரங்களிலும் அவரோடு உரையாடியதில் அவர் உலகங்களிலிருந்து வருவதாக அறிந்தேன். அப்படி அறிந்ததும் உண்மையில் நான் வியந்துதான் போனேன். காரணம், ஏற்கனவே அர்ச்சமணி ஐயா சொன்ன மாதிரி 80 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள உலகங்களிலிருந்து வாரம் சனிக்கிழமை தோறும் பாடசாலைக்கு வந்து நாள் முழுவதும் அங்கே மிகவும் முகமலர்ச்சியோடு எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு உழைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நிர்வாக குழுவினருக்கும் பெருந்துணையாக இருந்ததை நினைத்து பார்க்கின்ற போது நாம் வியந்து போகின்றோம். அவருடைய தமிழ் மொழி மீது உள்ள பற்று, தமிழ் கல்வி மீது அவர் காட்டிய ஆர்வம், அக்கறை, ஈடுபாடு, அதிலும் சிறப்பாக எமது ஹோம்புஷ் தமிழ் கல்வி நிலையம்
அடைந்த பேறு என்று நான் இங்கே குறிப்பிட்டு கூற விரும்புகின்றேன். 1999 ஆண்டு நான் அப்போது சிறு வகுப்பு சின்ன பிள்ளைகளைத்தான் படிப்பித்துக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் ஆசிரியர் பட்டறை நடைபெறும். அந்த வருட ஆசிரியர் பட்டறையின் போது இளங்கோ அவர்கள் புதிய சில பாடத்திட்ட விரைவுகளையும் ஆசிரியர்கள் நாங்கள் அந்த பாடக்குறிப்புகளையும் அதாவது இலங்கையில் நாங்கள் பாடக்குறிப்பு என்று எழுதுவோம், இங்கே சற்று வித்தியாசமாக இருந்தது. தற்போது நாங்கள் எழுதுகின்ற மாதிரியான லெசன் பிளான் என்று கூடி அதை சொல்லலாம். அந்த மாதிரி புதிய ஒரு வரைவை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு தவணைக்குமாக அதை எங்களை எழுதச் செய்தார். உண்மையிலேயே அது எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. இந்த நாட்டுக்கேற்ற முறையில் தமிழை 2ஆம் மொழியாக கற்கின்ற மாணவர்களுக்கு நாம் எவ்வாறு அந்த பாடங்களை சிறப்புற நடத்தலாம் என்பதை அவர் எங்களுக்கு வழிகாட்டி விளக்கியிருந்தார். அந்த வழியிலே நாம் சென்றதால் எங்களுக்கு மிகவும் இலகுவாக வளங்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாகவும் கற்பித்தலை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடியதாகவும் மாணவர்கள் தமது கற்றலை சிறப்பாக பெறக்கூடியதாகவும் இருந்து என்று கூறலாம். முக்கியமான ஒரு விடயம் இளங்கோ அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள். தமிழ் கற்க வரும் ஒவ்வொரு பிள்ளையையும் தொடர்ந்தும் பாடசாலைக்கு வரவையுங்கள், அவர்கள் மீது அக்கறை செலுத்துங்கள், அவர்களை அரவணைத்து அன்பாக நாங்கள் பாடத்தை நடத்துகின்ற பொழுது அவர்கள் கவரப்படுவார்கள். அந்த விதத்தில் திரும்பவும் அந்த கருத்தையே குறிப்பிடுவார். ஆதலால் ஆசிரியருடைய மனதிலேயும் அது ஆழ பதிந்தது. மாணவர்கள் மிகவும் சிறப்பாக மையப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கான கல்வி 2ஆம் மொழியாக வழங்குகின்ற கல்வி என்பதால் மிகவும் அக்கறையோடு நாம் அதில் ஈடுபட முடிந்தது. 2000ஆம் ஆண்டில் எங்கள் பாடசாலைக்கு HSC வகுப்பு ஆரம்பிப்பதற்கான அனுமதி கிடைத்து வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டன. அந்த HSC வகுப்பை ஆரம்பிப்பதற்கு இளங்கோ அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி நாம் யாரும் கற்பனை செய்து கொள்ள முடியாதோ, வாயினால் வர்ணிக்க முடியாத நூறி நான் சொல்வேன். அவ்வளவு நேர செலவு, அவ்வளவு உடல் உழைப்பு நிரம்ப தேவைப்பட்டிருந்தது. அவரோடு ஒரு சிலரும் இணைந்து அமரர் சுந்தரீஸ்வரன், அமரர் விஜயரட்னம் ஆகியோரும் இணைந்ததாக அவரே குறிப்பிட்டிருந்தார். அப்படிப்பட்ட அந்த HSC வகுப்பு நடந்துபெற்றுக் கொண்டிருந்த பொழுது 2003ஆம் ஆண்டில் நானும் அந்த கற்பித்தலில் இணைந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு தந்தார் இளங்கோ அவர்கள். என்னை நேரடியாகவே அணுகி தான் கேட்பதாகவும் அதற்கு பொறுப்பாக இருப்பதாகவும் சொல்லி அதனாலே நான் சம்மதித்து அந்த 2003ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு அந்த HSC வகுப்பை நடத்தினோம். அந்த வேளையில் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் ஒரு பேச்சாளர் அந்த மாணவர்களுக்காக அவர் ஒழுங்கு செய்வார். அவருடைய சகோதரி கலைசி சின்னியா அவர்கள் கூட வந்திருக்கிறார்கள் எங்களுடைய வகுப்புக்கு. எனக்கு நல்ல ஞாபகம். சங்ககால பெண்கள் என்ற தலைப்பிலே அவர் உரையாற்றியிருந்தார். அன்றைய வகுப்பில் மாணவர்கள் சங்ககால பெண்களின் நிலையையும் இன்றைய பெண்களின் நிலையையும் ஒப்பிடுவதற்கு அது மிகவும் உதவியாக இருந்தது. அப்படி சிறிய சிறிய விஷயங்களிலும் மிக நுட்பமாக அவதானித்து அந்த மாணவர்களுக்கு வழிகாட்டினார். எங்களையும் அந்த வழிகாட்டலிலே ஈடுபடுத்த முயற்சித்தார். எங்களுடைய கல்வி நிலையத்திலே ஆசிரியர்கள், நிர்வாக குழுவினர், அதிபர் என்று வருகின்ற பொழுது அவர்களுக்குள்ள ஏதாவது சின்ன ஒரு கருத்து மாறுபாடு இருந்தாலும் அந்த கருத்துக்களை அவர்களை ஒன்றிணைத்து மிகவும் சமரச முயற்சியிலே ஈடுபடுபவர் இளங்கோ. அவருடைய பாதிக்கப்பட்டவர்களுடைய இடத்திலே இருந்து அதை நோக்கி மிகவும் சிறப்பான முறையிலே அதை அணுகி அந்த விடயங்களை கொண்டு நடத்தினார். அந்த திறமை அவருடைய தனித்திறமை என்றுதான் நாம் குறிப்பிட வேண்டும். பாடசாலைக்கு வந்து அவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து எவ்வளவோ விடயங்களில் கலந்து 6 மணிக்கு பிற்பாடுதான் அவர் புறப்படுவார். ஆனால் அதில் ஒரு அவசரமோ அந்தரமோ வெளிப்படுத்தப்பட மாட்டாது. மிகவும் ஆறுதலாக, மிகவும் நிதானமாக, மிகவும் அமைதியாக அவர் தன்னுடைய காரியங்களை செய்து உலகங்களுக்கு புறப்படுவார். அதே நேரத்தில் தனக்கு வசதியாக ஓய்வு நேரம், அதாவது மாணவர்களுடைய இடைவெளி நேரத்தில் மிகச் சிறப்பாக குழந்தைகளோடு அளவலாவது வழக்கம். நான் பல தடவைகள் அதை கண்டிருக்கிறேன். என்னுடைய இளைய மகள் நான் நினைக்கிறேன் 1ஆம் வகுப்பும் இருக்காது, UKG கிளாஸா இருக்கலாம், வகுப்பாக இருக்க வேண்டும். அந்த நேரங்களில் அவர்கள் எல்லாரும் வந்து இவரை மொய்த்து
வட்டமாக நிற்பார்கள். பல விடயங்களை மாணவர்களோடு குழந்தைகளோடு அவர் அளவலாகுவார். ஒரு முறை என்னுடைய மகள் வந்து சொன்னார், ஒற்றுமை என்பதை பற்றி அவர் கூறிய ஒரு கதை. அந்த தந்தையார் விறகு கட்டாக கொடுக்கிற பொழுது உடைக்க முடியவில்லை, அப்புறம் ஒவ்வொன்றாக கொடுக்கிற பொழுது உடைத்து விட்டார்கள். அப்ப இதன்படி குடும்பத்திலே ஒற்றுமை வேண்டும், பிள்ளைகள் சகோதரர்கள் நண்பர்கள் என்ற அந்த ஒற்றுமை உணர்வை அவர் விளக்கப்படுத்தியிருந்தார். அந்த கதையை எனக்கு வந்து வீட்டிலே சொன்னார் என்னுடைய மகள். அப்ப அப்படி குழந்தைகள் மனதையும் அவர் ரொம்ப தன்னோடு வசீகரித்து, எப்பொழுது இன்றைக்கு அவரை காண இல்லை, அங்கள் வர இல்லை, எங்க உள்ளுக்கு இருக்கிறாரா, கூட்டம் நடக்குதா என்றெல்லாம் பிள்ளைகள் பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு பிள்ளைகளோடையும் ஒன்றித்து அவர் நடந்து கொண்டதை நான் காணக்கூடியதாக இருந்தது. இன்று நான் 10ஆம் வகுப்பு ஆசிரியராக இருக்கின்ற பொழுது HSC அடுத்த வருஷம் போகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் எப்பொழுதுமே ஒரு கலந்துரையாடலை பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு அறிமுகமாக நடத்துவோம். இளங்கோ அவர்கள் 2005ஆம் ஆண்டு காலமானதை தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிகளை, இந்த பட்டறைகளை ஒழுங்காக நடத்தி வருபவர் ஆசிரியர் திருநந்தகுமார். நாங்கள் இந்த மாணவர்களுக்காக நடத்துகின்ற ஒவ்வொரு கலந்துரையாடலின் போதும், ஆசிரியர்களின் பட்டறைகளின் போதும் நாம் இளங்கோவினுடைய படத்தை முதலிலே பார்த்து அவரை மாணவர்களுக்கும் அறிமுகப்படுத்தித்தான் செல்கின்றோம். என்றால் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் HSC தமிழ் கல்வி என்பதில் இளங்கோவை விட்டு வேறெங்கும் சென்றுவிட முடியாது. அந்த அளவுக்கு மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியவராக அவர் இருக்கின்றார். ஆதலால் நாம் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இருந்து 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அவரை ஓரளவு அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் சிறு வகுப்பு மாணவர்களுக்கு அந்த அறிமுகம் போதுமானதாக இல்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்த வேளையிலும் நான் 2 தடவைகள் அவருடைய வீட்டுக்கு சென்று வந்திருந்தேன். அவ்வேளையில் எப்பொழுதும் தனக்கு உடல் உபாதை இருந்தும் அதை வெளியிலே காட்டாது மிகவும் புன்சிரிப்போடு அதை வைத்துக் கொண்டிருந்த அந்த நிலையை பார்க்கின்ற போது நாங்களே அவருக்கு இருந்த அந்த வல்லமை, திடம், உறுதி ஆகியன அறியக்கூடியதாக இருந்தது. இன்றும் நமது பாடசாலைக்கு அவரது குடும்பத்தினர் அவரது பெயரால் HSC மாணவர்களுக்காக முதலாவதாக வருகின்ற மாணவருக்கு கேடயங்கள் பரிசளித்து ஊக்குவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலும் எங்களுடைய தமிழ் பாடசாலை ஹோம்புஷ் தமிழ் கல்வி நிலையத்தினுடைய கல்வி வளர்ச்சியிலும் இளங்கோ என்பவருடைய, அவர் உயிரோடு இல்லாவிட்டாலும் அவருடைய அத்தியாயம் தொடர்ந்தும் பேணப்பட்டு கொண்டுதான் இருக்கும். அவரை மறந்து அவர் பணிகளை தொடர்ந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்வோம். மாணவர்களுக்காக அவர் என்னென்றதை விரும்பினாரோ எதிர்பார்த்தாரோ அதை நிச்சயமாக நிர்வாக குழுவினரும் ஆசிரியர்களும் முன்னெடுத்து செல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். அமரர் கலாநிதி இளங்கோ அவர்கள் பற்றி கூறுவதற்கு நான் 2 விடயங்களை முன்வைக்க விரும்புகின்றேன். 20 வருடங்களுக்கு பின்னால் சென்று பென்றத்தில் தமிழ் பாடசாலையின் ஒரு ஆரம்ப பெற்றாராக பார்க்கும் பொழுது அந்த நேரம் மாணவர்கள் தமிழ் கற்க வருவதை விட விளையாட, தமது உறவுகளை சந்திப்பதற்காகத்தான் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 2001ஆம் ஆண்டு முதலாவது தடவையாக HSC பரீட்சைக்கு தமிழை ஒரு பாடமாக எடுக்கலாம் என்று அறிமுகப்படுத்திய அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது ஒரு ஆசிரியராக, உதவி ஆசிரியராக அவ்வப்போது பயிற்றுவித்துக் கொண்டிருந்தேன். பின்னர் HSCயில் எமது பாடசாலை, இது முக்கியமாக ஹோம்புஷ் பாடசாலையில் இருந்துதான் முதல் மாணவர் தோற்றியிருந்தார். பின்னர் வென்றத்தில் பாடசாலையிலும் இதை அறிமுகப்படுத்த வேண்டும், மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று நாம் கதைத்த பொழுது பல பெற்றார்கள் என்ன HSCக்கு தமிழா, இதனால் என்ன பயன், அப்படி என்று பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் கலாநிதி இளங்கோ அவர்களின் இறுதி நாட்கள், கலையரசி அக்கா அதை மிகவும் கவலையுடன் குறிப்பிட்டிருந்தார். என்னாலும் அந்த நிகழ்வை மறக்க முடியாது இன்று வரை. ஏனெனில்
அவர் உடல் சோர்வுற்று கொண்டு போய் இறுதி நாட்களை நெருங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையிலே எமது கலைவிழாவும் பாடசாலையின் வருடாந்த கலைவிழாவும் நெருங்கிவிட்டது. அவரை எமது பிரதம விருந்தினராக அழைக்க வேண்டும். அவருடைய அந்த ஊக்குவிப்பு எமது பாடசாலைக்கும் பயன்பெற வேண்டும் என்று நினைத்து எனது கணவர் முன்னர் தலைவராக இருந்தபடியால் நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டு அவருடைய பெயரை பிரேரித்திருந்தார். அவ்வாறே அவர் வந்து அதுதான் அவருடைய இறுதி பொது நிகழ்வாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த நிகழ்விலே அவர் ஆற்றிய எழுச்சி உரை, அந்த தமிழை HSCக்கு எவ்வளவு முக்கியம், நீங்கள் இதனால் பயன்பெற வேண்டும் என்று அவர் கொடுத்த அந்த எழுச்சி உரை இன்று வரை என் உணர்வை தொட்டிருக்கின்றது. அவருடைய அந்த உணர்வை ஏற்றுக்கொண்டு இன்று நானும் ஒரு HSC வகுப்பு ஆசிரியையாக திருமதி கௌரி முருகானந்தன் குறிப்பிட்டது போன்று அவருடன் சேர்ந்து இன்னும் பல ஆசிரியர்கள் கற்பித்து வருகின்றோம். அப்போ அவர் தான் ஆரம்பித்து வைத்த அந்த நிகழ்வு 2001 முதல் மாணவர் எடுத்த அவருடைய பெறுபேறு அவருடைய பிறந்த நாள் அன்று வெளிவந்தது என்பதும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. முதல் மாணவனின் HSC பெறுபேறுகள் வந்தபோது அவர் அதனால் சந்தோஷப்பட்டாரா என்பதை விட அவருடன் கூட இருந்து அவதானித்தவர்கள் என்ற முறையில் நாமும் சந்தோஷப்பட்டோம். இது ஒரு விடயம். இரண்டாவது, அவருடைய கலை உணர்வும் அவருடைய கட்டமைப்பில் ஒரு காட்டும் ஆளுமை. முன்னர் இன்னொரு ஹோம்புஷ் ஆசிரியை குறிப்பிட்டிருந்தார், தமக்கு எப்படி அந்த பாட வரைவுகளை ஏற்படுத்தி ஒரு கட்டமைப்பாக கற்பிப்பது என்பதை அவர் ஒரு கச்சிதமாக விளங்கப்படுத்துவார் என்று வடிவாக கூறியிருந்தார். நியூ சவுத் வேல்ஸ் கூட்டமைப்பினால் நாடக போட்டிகளும் 1999 முதல் தடவையாக தொடங்கி 3-4 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவை நடந்து வந்தன. 2002 கலாநிதி இளங்கோ அவர்களுடன் ஒரு நடுவராக பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நாடகத்தை ரசிப்பதிலும் நடிப்பதிலும் மாணவர்களை தயாரித்து பயிற்றுவித்து மேடையேற்றுவதிலும் தான் என்னுடைய ஆர்வம் அதிகம். ஆனால் ஒரு நாடகத்தை மதிப்பிடுவதற்கு எனக்கு உண்மையிலேயே அதில் ஒரு தயக்கம் ஏற்பட்டது. ஆனால் நடுவராக நான் அங்கே போயிருக்கிறேன். 3 நடுவர்கள் இருக்கின்றோம். அதற்கு முதல் ஒரு மணித்தியாலத்துக்கு முதல் நாம் தனிமையில் சந்தித்து இது எப்படி அவர் ஒரு மிகவும் விரைவாக நல்ல ஒரு கட்டமைப்பை நமக்கு உடனடியாக தயாரித்து தந்து, இந்த மாதிரியாக நீங்கள் ஒவ்வொன்றையும் அணுக வேண்டும், இவைதான் நாங்கள் கொடுக்கப்பட்ட வரைவுகள் என்று ஒரு குறுகிய காலத்தில் நமக்கு விளங்கப்படுத்தி அந்த நாடகத்தில் நாம் கவனிக்க வேண்டிய சிறு சிறு விஷயங்கள் என்ன அழகாக எனக்கும் மற்ற நடுவருக்கும் விளங்கப்படுத்தி அது ஒரு அழகான நாடக போட்டி விழாவாக நடந்தது. அது தொடரவில்லை அந்த நாடக போட்டி என்பது மிக கவலை. ஆனால் அவரிடம் நான் அந்த பெற்ற அனுபவம் இன்று வரை என்னால் முடிந்தவரை எனது மாணவர்களுக்கு நான் அதை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். இப்படியான ஒரு சிறந்த வழிகாட்டி தமிழ் கற்பிப்பதில் மட்டுமல்ல, கலையுணர்வையும் மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு வழிகாட்டியை வெகு விரைவில் இழந்தது என்னை போன்ற இளம் ஆசிரியர்கள். அந்த நேரம் பின்னால் பார்க்கும்போது அந்த நேரம் இழந்தது மிகவும் கவலை. ஏனென்றால் அவர் இருந்திருந்தால் இன்னும் நாம் அவரிடமிருந்து நிறைய பெற்றிருக்கலாம் என்பதுதான் எனது ஆதங்கம். இருந்தாலும் இத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்த வாய்ப்பு தந்ததற்கு நன்றி. நன்கு நல்லது திருமதி வித்யா அவர்களே. திரு இளங்கோ அவர்களின் இந்த தமிழ் பணியை இன்று தொடர்கின்ற உங்கள் போன்ற தமிழ் ஆசிரியர்கள் இந்த அவர் அன்று ஆற்றிய அந்த பணியின் காத்திரமான பங்களிப்பை உணர்ந்துள்ளீர்கள். அதற்கு நன்றி. இளங்கோ அவர்கள் ஒரு ஆசிரியரின் மகன். 75ஆம் ஆண்டிலிருந்து அவர்
20 வருடங்களாக அந்த தமிழ் பாடத்திட்டத்தை அமைக்க தொடங்குகையில் 20 வருடங்களாக விரிவுரையாக இருந்த அனுபவம், தமிழ், ஆங்கிலம், ஜெர்மன் மொழி புலமை, கணனியில் அவருக்குள்ள ஆற்றல், இஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்த பின்னணி, இவர்கள் ஒரு தரமான அடுத்த தலைமுறைக்கான கணனி படிப்பு மூலம் அடுத்த தலைமுறையையும் உருவாக்குகின்றதாக அந்த பாடத்திட்டம் அமைந்தது. ஆகவே அவ்வாறுபட்ட பல் ஆளுமை ஒரு காரணத்துக்காக படைக்கப்பட்டது போல் அவர் அதை நிறைவு செய்து 2004 அவர் இறந்து விட்டார். அவர் 50வது பிறந்த நாளின் போது அங்கே முதல் காப்போத்த மாணவர்கள் 20 பேர் எடுத்த பரீட்சை முடிவு வந்தது. உங்கள் சிலரிடமிருந்து எதிர்பார்த்தேன், நான் ஒரு கணக்காளர் என்ற முறையிலே சில தரவுகளை இந்த 20 வருடத்தில் இந்த காப்போத்த பரீட்சை மாணவர்கள் அவரின் காலத்தில் 2000 ஆண்டு 20 மாணவர்கள், 2001 9 மாணவர்கள், பின்பு 12 மாணவர்கள், பின்பு 20 மாணவர்களாக 62 மாணவர்கள் அங்கே பரீட்சை எடுத்ததை சுட்டிக்காட்டி அங்கே பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஒரு பாடத்திட்டமாக வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி சென்ற கடைசி உரை கோம்பஸ் தமிழ் பள்ளிக்கூடத்திலும் பென்பர்த் தமிழ் பாடசாலையிலும் அங்கே சிகரம் தொலைக்காட்சிக்கு கொடுத்த நேர்காணலும். ஆகவே அவர் இறந்து 17 வருடங்களில் இந்த 20 வருடமாக நடக்கின்ற காப்போத்தா பரீட்சையில் எமது தமிழ் மாணவர்களின் முன்னேற்றத்தை பற்றி ஒரு தரவு தந்திருப்பீர்கள் என்று எதிர்பார்த்தேன். நல்லது. இப்பொழுது யாராவது இங்கு தொடர்ச்சியாக கதைக்க விரும்பின், கதைக்காதவர்கள் முதல் கதைத்தால் நல்லது. ஆகவே கதைத்தவர்கள் ஏதாவது கூற விரும்பினும் நேரத்தை கருதி, ஏனெனில் 4.5 மணித்தியாலம் சிலர் என்னை குறை கூறலாம். ஆனால் ஆர்வத்தோடு தொடர்ச்சி இருப்பவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு 6வது கதைக்க விரும்பின் கையை உயர்த்துங்கள், அல்லது நான் நன்றி உரை கூறி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். நல்லது. எனது கண்ணிற்கு இங்கு ஒருவரின் கையெழுத்திலும் தெரியவில்லை. ஆகவே நிறைவை முடிவு செய்வோம். 4.5 மணித்தியாலங்களாக விட்டன. நல்லது. தமிழ் நண்பர்களே, இன்று ஆஸ்திரேலியாவிலிருந்தும் ஜெர்மனியிலிருந்தும் யூகேயிலிருந்தும் சிலர் பங்கு பெற்றி கலந்துரை வழங்கினீர்கள். அதே நேரம் சில அன்பர்கள் பிரான்சிலிருந்தும் கதைத்தார்கள். வேறு சில நாடுகளிலிருந்து நீங்கள் இணைந்திருக்கலாம். நாம் தமிழால் ஒன்றுபட்டுள்ளோம். எமது அடுத்த தலைமுறைக்கு தமிழை கடத்துவதில் பல்வேறு முயற்சிகள் இங்கே நடந்து வருகின்றன. இந்த புலம்பெயர் வாழ்நாளில், எனது 38 வருட வாழ்நாளில் நான் காண்கின்றேன். அதிலே ஒரு திடகாத்திரமாக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வேந்தனார் இளங்கோ செயற்பட்டமை அவரை பலரிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றது. அதை நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் உள்ள தமிழ் அமைப்புகள், தமிழ் பாடசாலைகள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் உணர்ந்துள்ளார்கள். ஆனால் இது ஒரு பாடசாலை மட்டத்திலே வருடத்திற்கு ஒரு கால் வேந்தனார் இளங்கோ அவர்கள் நினைவாக ஒரு உரை வைத்து அவரை பற்றி சில விளக்கங்களை கொடுப்பது வருங்கால சமுதாயத்திற்கு அந்த தமிழ் பாடம் அங்கே பாடசாலைகளில் கற்பிக்கப்படுவதற்கு வேந்தனார் இளங்கோ அவர்களின் ஆற்றிய பணி அங்கு உணரப்படும் என்று எனது ஒரு ஆதங்கம். அதே நேரம் இன்றைய இந்த நிகழ்வின் மூலம் எனது தமையனார் அவர்களை பற்றி ஒரு காத்திரமான நூலை உருவாக்க வேண்டும் என்ற உணர்வு என் மனத்தில் உள்ளது. அதை காலம் சரிவரேன், எனது தேக உடல்நிலைகள் சரிவரேன், அதை நிச்சயம் நிறைவேற்றுவோம். அதற்கு அவர்களின் குடும்பத்தினரும் எனது சகோதரியும் மற்றவர்களும் தமது பங்களிப்பை வழங்குவார்கள், ஆக்கப்பூர்வமான ஆவண அமைப்புகளை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த கூட்டத்தில் கடந்த 5 கிழமைகளாக நான் சிலருடன் கதைத்து அவர்கள் ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். திருநந்தகுமார் அவர்களின் உரையை எதிர்பார்த்தேன். துரதிருஷ்டவசமாக அவர் குடும்பத்தில் நடந்த இழப்பால் அவர் பங்கு பெற்ற முடியவில்லை. எனினும் அமரர் வேந்தனார் இளங்கோ செய்த நற்பணிகள் தொடரும். ஒரு நல்லவன் செய்கின்ற சில நற்பணிகள். எனது தந்தையார் இறந்தபோது அவர் கவிதை பூம்பலில் என்ற நூலை விட வேறு ஒன்றையும் வெளியிடவில்லை. அவர் இறந்து 25 வருடமாக நாம் பாதுகாத்து வச்சிருந்த ஆவணங்கள் எமது கையை விட்டு போயின. ஆனாலும் இன்றும் தேடி எடுக்கப்பட்டு பல நூல்கள் எனது தமக்கையாராலும் என்னாலும் வெளிக்கொணரப்பட்டுள்ளன. ஆகவே நல்லவர்கள் செய்கின்ற அந்த நற்காரியங்கள் நின்று நிலைத்து நிற்கும். அந்த வகையில் அமரர் வேந்தனார் இளங்கோ அவர்கள் ஆற்றிய நற்பணி நிலைத்து நிற்கும். அவரின் எழுத்துக்களை நூலாக்க வேண்டும் என்ற ஒரு அவா உண்டு. அவர் சிறுகதைகள் சில எழுதியுள்ளார் கொழும்பில் பத்திரிகைகளில். அதே மாதிரி பல கவியரங்கங்களில் கவி பங்கு பெற்றியுள்ளார். ராய மனோகரன் அதை கூறினார்.
அதே மாதிரி ஜெர்மனியில் இருக்கும் போதும் பல ஆக்கங்களை எழுதினார். ஆஸ்திரேலியாவில் பல பட்டிமன்றங்கள், பல கவி அரங்குகள், பல சொற்பொழிவுகள் இவற்றில் அவர் பங்கு பெற்றினார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தனது எழுத்துக்களை பாதுகாத்து வைக்காமல் தனது அடுத்த தலைமுறைக்கான ஒரு பாடத்திட்டத்தை வழிவகுப்பதில் தனது நேரத்தை செலவிட்ட அந்த ஒரு நேர்மையான மனிதனை நாம் இன்று நினைவு கூற இங்கு உங்கள் மூலம் பல விடயங்களை அறிந்து கொள்ள முடிந்ததையிட்டு மன நிறைவடைகிறேன். இத்துடன் இந்த நிகழ்வை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இதில் கலந்து கொண்ட பேச்சாளர்கள், பங்கு பெற்றிய அன்பர்கள், அன்போடு வந்து உரையாற்றிய ஆரணன் அனைவருக்கும், சில தகவல்களை எனக்கு பரிமாறிய எனது அண்ணியார் திருமதி சந்திரகலா அவர்களுக்கும், உணர்வோடு உரையாற்றிய உறவுகளான எனது தமக்கையார் திருமதி கலியரசி சின்னியா, திரு ராஜமகேஸ்வரன் ஆகியோருக்கும், அவரை நன்கறிந்து அவருடன் ஒன்றாக பயணித்து வேலை செய்த திரு அம்பி போன்ற பெரியவர்களுக்கும், மற்றும் அவருடன் இணைந்து பணியாற்றிய திரு சே பாஸ்கரன், அவ்வாறே கௌரி நிர்மலேந்திரன், புவனேஸ்வரி புருஷோத்தமன் போன்ற பல நண்பர்களுக்கும், அவரை அறிந்த சே குணசிங்கம், சந்திரகாசன், அவரின் பல்கலைக்கழக நண்பர்களான சபாநாதன், அங்கே பரிமளநாதன், பின்பு அங்கே உரையாற்றிய சில பேரின் பேரை நாம் விடலாம், சிதம்பரநாதன் போன்றவர்களையும் நினைவு கூர்ந்து, இங்கு எனக்கு இந்த நிகழ்வுகளை நடத்துவதை நான் யோசித்த போது முதலடியாக எனக்கு நினைவு வந்தது திரு நந்தகுமார், திரு கௌரி முருகானந்தம். அவர்களும் தங்களால் முடிந்தளவு பங்களிப்பை வழங்கினார்கள். இங்கே பல்வேறு சூழல்களிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிலைமையிலும் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு எனக்கு ஒத்துழைப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த பேச்சாளர்களுக்கும் இதில் பார்வையாளராக இருந்தவர்களுக்கும் உங்களுக்கும் அன்போடு நன்றி கூறி, இந்த காணொலியின் ரெக்கார்டிங்கை இத்துடன் நிற்பாட்ட போகின்றேன். உங்களில் சிலர் இங்கு இருந்து என்னுடன் கதைக்க விரும்பி தொடர்ச்சியாக நாங்கள் கதைப்போம். இந்த ரெக்கார்டிங்கை இப்போது நான் நிப்பாட்ட விரும்புகிறேன். ஆறாவது ஏதாவது இறுதியில் கூற விரும்புகிறேன், கையேத்துங்கள், அல்லபடி இந்த ரெக்கார்டிங்கை நான் நிப்பாட்டுகின்றேன்.